Hi friends, welcome to PTL. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் கேம் எப்படி பவர் பாயிண்ட் மூலமாக செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு செஞ்சுருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து கெஸ்ஸிங் கேம், அதாவது ரிவீல் பண்ணுற கேம். இந்த ஒரு பாக்ஸ் நம்பரையும் கேம் விளையாடுறவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நான் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவேன். அப்போது பின்னாடி இருக்கிற அந்த பிக்சர் என்னன்றதை அவங்க கெஸ் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் F5 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அனிமேட் ஆக போகுது. நம்பர் 4 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பர் 4 நான் கிளிக் பண்ணுவேன். அப்போ இது யாரோ ஒரு பர்சன் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 5 அப்படின்னா நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அவங்க சொல்ல நான் ஓப்பன் பண்ணுவேன். ஃபைனலாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த பிக்சர் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ரிவீல் கேம் இல்லை கெஸ்ஸிங் கேம். ஸோ இது எப்படி நான் வந்து பவர் பாயிண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ சொல்லித்தர போகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, பவர் பாயிண்ட் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் மெனுவில் போய் டைப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதில் பிளாங்க் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் லே அவுட்டில் போயிட்டு வெறும் பிளாங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் நான் ஒரு இமேஜ் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், இன்சர்ட் மெனுவில் போயிட்டு பிக்சர் ஆப்ஷன் போகிறேன். அதில் நான் எங்கே என்னுடைய பிக்சர் வச்சுருக்கனோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதை இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சா, இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்சர்ட் மெனுவில் போகிறேன். அதே மாதிரி அதில் போயிட்டு ஷேப்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஷேப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸை வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி, சரியா? ஸோ இந்த இமேஜை பிஹைண்டில் வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு நான் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் வரும். ஸோ அதே இதை ஸ்டெப்ஸை வந்து திரும்ப பண்ணி இந்த ஃபுல் இமேஜை நான் என்ன செய்ய போகிறேன், கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். F5 கொடுங்க. F5ன்றது பவர் பாயிண்ட் வந்து அனிமேட் ஆகிற ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால் இப்போ அதை கிளிக் பண்ணியிருக்கேன். என்டர் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தா க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அந்த இமேஜே காட்டல எனக்கு. நான் என்ன செய்யணும், இப்போது ஒரு பாக்ஸையும் திறக்கணும். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹோம் மெனுவில் அரேஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு செலெக்ஷன் பெயின் கொடுங்க. ஸோ இது எதுக்குன்னு சொன்னால் இந்த ஒரு பாக்ஸுக்கும் இப்போ நான் வந்து பேர் வைக்க போகிறேன், சரியா? இந்த பாக்ஸுக்கான பேர் வந்து ரெக்டாங்கிள் நம்பர் 4 இல்லை நம்பர் 1, சரி? அடுத்த பாக்ஸுக்கு வந்து ரெக்டாங்கிள் நம்பர் 5 கிடையாது, இதோட பேர் வந்து நம்பர் 2. அந்த மாதிரி ஒரு பாக்ஸையும் நான் செலக்ட் பண்ணி இங்கே அதை வந்து பேரை மாற்ற போகிறேன். இப்போ நான் அதுக்கான பேரை மாற்றிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு சொன்னால் ஈஸியாக நான் எந்த பாக்ஸை வந்து இப்போது ப்ரெஸ் பண்ண போகிறேன், எந்த பாக்ஸை அனிமேட் பண்ண போகிறேன்றதெல்லாம் எனக்கு ஈஸியாக தெரியும். அதனால இப்போ நான் பேரை மாற்றிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்னாக்கா நம்பர் 1, இந்த பாக்ஸ்னால் நம்பர் 2 அப்படின்றத இது வந்து ஈஸியாக நான் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து இந்த ஒரு பாக்ஸுக்கும் அனிமேஷன் செட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், அனிமேஷன்ஸ் போகிறேன். அதில் எக்ஸிட் அனிமேஷன் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸிட் அனிமேஷனில் ஃபேடுன்ற இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததையும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் அதே தான் கொடுக்க போகிறேன், சரியா? ஸோ நீங்கள் அதே மாதிரி கொடுங்க. இப்போ நான் எல்லாத்துக்குமே ஃபேட் அனிமேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது தான் கொடுக்கணுமா இந்த கேமுக்குன்னா கிடையாது. நான் வந்து ஃபேட் அனிமேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எது ஈஸி நல்லா ப்ரெசென்ட் ஆகுமோ, மற்றவங்களுக்கு காட்டும் போது அழகாக அது ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கொடுத்த பிறகு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், சரியா? அடுத்து ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், ஆனால் பக்கத்து பாக்ஸ் தான் செலக்ட் ஆகுது. இன்கேஸ் நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா நம்பர் 5 எனக்கு ஓப்பன் ஆகலை, லைனாக ஓப்பன் ஆகி வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அனிமேஷன் நான் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டரில் தான் எனக்கு அது ஓப்பன் ஆகும். அதை நாங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன்ஸ் மெனுவில் அனிமேஷன் பேன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த அனிமேஷன் பேன் அப்படின்ற இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு. நம்பர் 1 2 3 4 5 6 அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து ஆர்டராக தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி காட்டுது. சரி, இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு எல்லாரும் இதை ஒரு நம்பர் சொல்லி கூப்பிடணும். அதனால் அதுக்கு இந்த பாக்ஸ்லேயே ஒரு நம்பரை வைக்கணும். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும், ஃபார்மேட் மெனு. அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு இதில் இப்போ நம்பர் 1ன்னு கொடுக்குறேன், வெறும் 1ன்னு எழுதுகிறேன். இதை செலக்ட் பண்ணி நான் வந்து கலர் மாற்றிக்கிறேன். பிகாஸ் இது ப்ளூ கலரில் ஒயிட் சரியாக தெரியல, நான் வந்து வேறு ஒரு சைஸில் வச்சுருக்கேன்.
இதே மாதிரி இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் மெனு ஓப்பன் ஆகும், டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே கொண்டாந்து விடுங்க, இதில் நம்பர் 2ன்னு எழுதுங்க, அதை செலக்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல எனக்கு சைஸ் வந்து ஒரே சேம் சைஸ் தான் வைக்கணும், ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்பர் 2 வந்து ஒரு ஓரத்தில் இருக்குது, பட் அப்படி கிடையாது, சென்டரில் இருக்கணும். அதனால் நான் சென்டரில் கொண்டு வந்து வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா பாக்ஸுக்கும் நீங்கள் நம்பர்ஸை இதில் எழுதுங்க. ஸோ இப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் நான் இப்போ F5 ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் நல்லா போல்டாக தெரியுதா? இப்போ நம்பர் 4ன்னு சொன்னாங்கன்னா நம்பர் 4 நான் வந்து கிளிக் பண்ணணும், நம்பர் 1 வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த 2 ஏன் இருக்குன்னா, நான் எடிட் இதில் வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன செய்கிறேன், திரும்பவும் டெலிட் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் எழுதணும். சரியா? டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்பர் 2ன்னு கொடுத்து அது கண்ட்ரோல் ஆல் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும். நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே கொடுக்காம கூட எழுதலாம். அது என்ன ஆகிடும், இமேஜில் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பிக்சர்லேயே போய் உட்காந்துரும். ஸோ அது நல்லா இருக்காது இல்லையா? சரி பாருங்கள், இப்போ அது ஹைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் மட்டும்தான் அதை எழுதணும். இப்போ நான் என்ன செய்யணும், நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணால் 2 மட்டும் ஓப்பன் ஆகணும், நம்பர் 5ன்னு சொன்னால் 5 ப்ரெஸ் பண்ணுவேன், 5 மட்டும் ஓப்பன் ஆகணும். அதை எப்படி செய்வீங்கன்னா, ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அனிமேஷன் மெனுவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன், அனிமேஷன் போகிறேன், அதில் ட்ரிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 1. இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் F5 போங்க. இப்போ பாருங்கள், உங்கள் ஆரோ மார்க் வந்து இப்போது பாக்ஸ் கிட்ட வரும்போது ஹேண்ட் சிம்பிளாக மாறி இருக்கு, கை சிம்பிளாக மாறி இருக்கு. ஸோ இப்போது இது என்ன பண்ணணும், நம்பர் 1ன்னு சொன்னாங்கன்னா அந்த 1 மட்டும் கிளிக் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ இந்த ட்ரிகர் ஆப்ஷன் கொடுத்தேன். இப்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்னா, மற்றதுக்கெலாம் நான் கொடுக்கல இல்லையா, அப்போ அதோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு 1ன்னு கிளிக் ஆகுது, மற்றதுக்கெலாம் ஆரோ சிம்பிள் தான் இருக்குது, ஏன்னா அங்கே நான் ட்ரிகர் கொடுக்கல. ஸோ அதனால் 6 ப்ரெஸ் பண்ணால் ஆர்டராக தான் அது ஓப்பன் ஆகுது. இப்போது நான் என்ன செய்கிறேன், நம்பர் 2வை போயிட்டு கிளிக் பண்ணி ட்ரிகரை கொடுத்து ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 2. நம்பர் 2 வேணும்னா நம்பர் 2 நீ வந்து கிளிக் பண்ணணும். நம்பர் 3 வேணும்னா ட்ரிகர் ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 3. நம்பர் 4 வேணும்னா ட்ரிகர் ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 4. நம்பர் 5 வேணும்னா ட்ரிகர் ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 5. நம்பர் 6 வேணும்னா ட்ரிகர் ஆன் த கிளிக் ஆஃப் நம்பர் 6ன்னு கொடுத்துட்டு F5 கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் என்னுடைய ஹேண்ட் சிம்பிள் வருது. இப்போ நம்பர் 4 கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்பர் 4 மட்டும் ஓப்பன் ஆகும். நம்பர் 1 வேணுங்க அப்படின்னா நம்பர் 1 ஓப்பன் ஆகும். நம்பர் 5 அப்படின்னா நம்பர் 5 ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கேமை வந்து கெஸ்ஸிங் கேமாக, ஸோ அந்த மாதிரி இந்த கேமை கெஸ்ஸிங் கேமாக நீங்கள் விளையாடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் கேமோ இல்லை ரிவீலிங் கேமோ பிபிடி மூலமாக விளையாடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நான் காட்டுறேன். F5 போங்க. நம்பர் 4 வந்து உங்களுடைய கேம் விளையாடுறவங்க சொல்கிறாங்கன்னா நம்பர் 4 கிளிக் ஆகுது. நம்பர் 5 வேணுங்கன்றாங்கன்னா நம்பர் 5 நான் கிளிக் பண்ணுவேன். நம்பர் 2 ஓப்பன் பண்ணுங்கன்னா நம்பர் 2 ஓப்பன் பண்ணுவேன். இதுக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க பின்னாடி இருக்கிறது வந்து தோனி தான் அப்படின்னா நீங்கள் மற்றதெல்லாம் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அதை ரிவீல் பண்ணி காட்டிடலாம். சரியா? ஸோ இதுதான் ஒரு சின்ன கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.